ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். எனது அன்பு குழந்தையே, இன்னும் சற்று நேரத்திலேயே நீ முகம் வளர்ந்து சந்தோஷப்படும்படி உன் பிரச்சனைகளையும் உன்னை வாட்டி விதைக்கும் கஷ்டங்களையும் தீர்த்து வைக்க போறேன். எப்படிப்பட்ட பெரிய புயலே வந்தாலும் கூட உன்னை நான் பத்திரமாக கரை சேர்த்துருவேங்கிற நம்பிக்கையோடு தானே நித்தமும் என்னை வழிபட்டு வணங்கி வருகிறாய். நீ எதிர்பார்த்ததெல்லாம் நடந்து முடியாமல் காலத்தை கடக்க விடமாட்டேன் என் செல்லமே. நிச்சயமாக இந்த நாளிலேயே நீ எதிர்பார்த்த உனக்கான விஷயம் நடக்கதான் போகுது. நீ எதிர்பார்த்ததற்கு தடையாக இருந்த எல்லா பிரச்சனைகளையும் உன்னை விட்டு தூரமாக துரத்தி அடிச்சிட்டேன். ஒவ்வொரு நாள் காலையில் எழுந்திருக்கும் போதும் இந்த நாள் நல்ல நாளாக இருக்கணும், அதற்கான சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுங்க சாயப்பான்னு என்னிடம்தானே உன் எதிர்பார்ப்பையும் வேண்டுதல்களையும் வைத்தாய். அப்படி இருக்கும்போது அத்தனையையும் செவி கொடுத்து கேட்ட நானு எப்படி உன் விருப்பத்தை நிறைவேற்றாம இருப்பேன்? இதோ நீ என்னிடம் வைத்த வேண்டுதல்களையும் உன் விருப்பங்களையும் நிறைவேற்றி உன் இதயம் முழுவதும் மன நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுத்து சந்தோஷமாய் உன்னை வாழ வைக்கப் போகிறேன். இனிமே நீ எதை நினைச்சும் கவலைப்பட வேணாம். சுழண்டு கொண்டே இருக்கிற இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையில மனம் கஷ்டப்படும்படி யார் என்ன செஞ்சாலும் சரி, அல்லது மனம் காயப்படும்படி விதியே சதி செய்தாலும் சரி, உன்னுடைய மதியால் அதை வெல்ல முடியும் என் செல்லமே. என்ன நடந்தாலும் நடக்கிறது நடந்தே தீரும் என்பதை மட்டும் முழுவதுமா புரிஞ்சுக்கிட்டு, சாயப்பா எனக்கு எந்த கஷ்டம் வரவும் கூடாது, வந்தாலும் அதுல இருந்து நீங்க என்னை மீட்டு எடுத்துருங்கன்னு நம்பிக்கையோடு என்னை வணங்கினால் போதும். அதன் பிறகு நான் உன் கஷ்டங்களை கரைப்பதையும் யாராலும் தடுக்க முடியாது. நீ ஆசைப்பட்டதை நான் உனக்கு கொடுப்பதையும் எவராலும் பறிக்கவும் முடியாது. நான் உனக்கு கொடுக்க மறுப்பதை யாராலும் கொடுக்க முடியாதுன்னு நான் சொல்லியிருக்கேன் தானே. கோடி பொருள் சேர்ந்திருந்தாலும் சரி, கோடி கோடியாய் மனிதன் சொத்துக்களை வைத்திருந்தாலும் சரி, நான் என்ன எப்போ எது உன் வாழ்க்கையில நடக்கணும்னு நினைக்கிறேனோ அதன்படிதானே உன் வாழ்வில் நடக்கும். அதனால்தான் மனிதர்கள் எப்போதுமே இறை பக்தியோடையும் நல்ல எண்ணத்தோடையும் இருக்கணும்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உனக்குள்ள நல்ல எண்ணங்கள் இருந்தா உன் வாழ்க்கையில நீ ஒருபோதும் தோற்று போக மாட்டாய் என் செல்லமே. ஒரு சில விஷயங்கள் வேணும்னா நடக்கும்போது தவறாக நடப்பது போல உனக்கு தெரியலாம், ஆனால் அது மாயைதான். எல்லா தவறுகளும் எல்லா கஷ்டங்களும் எல்லா பிரச்சனைகளும் உன் வாழ்க்கையில தீர்வதற்கு உண்டான வேலைகளை நான் செஞ்சு முடிச்சிட்டேன். தொடர்ந்து என்னை வழிபட்டு வணங்கி வரும் உன் விதியை நான் சரி செய்து என் அருளால் உனக்கு நல்லது நடக்கும்படி செய்ய போறேன். உன்னுடைய பலவீனத்தால் நீ அசுரத்தன்மை உள்ளவனாகவும் கோபக்காரனாகவும் வெளியில உள்ளவங்களுக்கு தெரியல. ஆனா உனக்குள்ள நிறைய நல்ல குணம் இருக்கு. எப்படி தெரியுமா? ஒரு குடம் பால்ல ஒரு துளி விஷம் கலந்தா எப்படி இருக்குமோ அதே போலதான் ஒரு குடம் தெளிந்த பாலாக நீ இருக்கிற. ஆனா அதற்குள்ள உனக்குள்ள இருக்கிற அந்த சின்ன சின்ன கெட்ட குணமும் கோபமும் சேர்ந்து ஒரு துளி விஷம் போல உன்னை பலவீனக்காரனாக மாத்திடுது. அதனாலதான் உன் வாழ்க்கையும் மாறி போய் நிறைய விஷயங்கள் உனக்கு எதிராகவே நடக்குது. காலச்சக்கரத்தின் தலைவனாக இருக்கும் உன் சாயப்பா என்னை நீ வணங்கி வருகிறாய் அல்லவா? கூடிய சீக்கிரம் உன்னுடைய விதி எல்லாமே மாறி போய் உனக்கான நல்லது நடக்கத்தான் போகிறது. நீ என்னிடம் ஆசையா கேட்ட விஷயங்களை எல்லாம் இப்போது உனக்கு நிறைவேற்றி கொடுத்து நீ முகம் மலர்ந்து மகிழ்ந்து சந்தோஷமாய் குளிர்ந்து வாழும்படி நீ எதிர்பார்த்ததையே உன் கைகளில் ஒப்படைக்கப் போகிறேன். இனிமே உன் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரும். சாயப்பா நீங்க சொன்னதெல்லாம் நடந்துருச்சுன்னு நீ சந்தோஷமாக என்னை தேடி ஓடி வந்து எனக்கு நன்றி சொல்லத்தான் போகிறாய் என் செல்லமே. உனக்கான வசந்த வாசலையும் சொர்க்க வாசலையும் நான் திறந்தே வச்சிருக்கேன். இந்த கலியுக காலத்துல நீ எது நினைச்சாலும் நடக்காம சவால்கள் நிறைந்த வாழ்க்கையாவே இருக்குதுன்னு நினைச்சு புலம்பாத, கலங்காத. சம்மட்டியால் அடிப்பது போல எவ்வளவு பிரச்சனைகள் உன்னை தாக்கி அடித்து துரத்தினாலும் கூட எதிர்நீச்சல் போட நீ தயாராக இருந்தினாலே உன் கஷ்டங்கள் எல்லாம் சரியாயிடும். உனக்கான வாழ்க்கையின் முடிச்சை நான் வளமாக மாற்றி தருவேன் என் செல்லமே. நீ எந்த அளவுக்கு பொறுமையோடு என்னை வழிபடுகிறாயோ, நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கிறாயோ, அதற்கு பிறகுதான் உன் வாழ்க்கை வளம் பெறும். அதனால் என் மேலே சந்தேகப்படாம நம்பிக்கையோடு இரு. நிச்சயம் நல்லது நடக்கும்.